உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்று. இப்பொழுதும் கூட 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் சீரிய தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் இஸ்ரவேல் தேசத்திலே சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசி எலிசாவிடத்திலே வந்து தன்னுடைய குஷ்டரோகம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டான் என்ற அந்த விஷயத்தை கடந்த செய்தியிலே பார்த்தோம். அங்கே அந்த சீரிய தேசத்தில் நாகமான் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த இஸ்ரவேல் பெண் ஒருத்தி, நம்முடைய எஜமான் இஸ்ரவேல் தேசத்தில் சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகிட்ட போனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி சுத்தமாக்குவார் என்று ஒரு சிறு பெண், அவளுக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு இருந்திருக்கிறது, கர்த்தரிடத்திலே போனால் அவர் நன்மை செய்வார் என்று. இயேசு கூட சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் வந்தால் நான் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் கூட பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறார்? அங்கே விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை என்கிறார். அப்படியானால் கர்த்தரை தேடினால் அதற்கான பலன் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டை எடுத்து எழும்புவார்கள், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறது. அவரிடத்தில் வரும்போது நன்மை உண்டாகிறது. அங்கே ஒரு பையன் மரித்து போனான். அந்த ஏழை விதவையோடைய மகன், அவளுக்கு வேறு துணைக்கு ஆள் இல்லை. அந்த பையனை அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, பாடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த பெண் அழுது கொண்டு வருகிறாள். ஒரு கூட்டம் யூதர்கள் அங்கே வருகிறார்கள். இன்னொரு பக்கத்திலிருந்து இயேசு வருகிறார் சீஷர்களோடு. 2 கூட்டமும் சந்திக்கிறது. என்ன நடந்தது? இந்த பெண் அழுகிறதை பார்த்து கர்த்தர் அழாதே என்று சொன்னார். பாடையை தொட்டார், அதை சுமக்கிறவர்கள் நின்றார்கள். அப்பொழுது வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். உடனே வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். அப்படியானால் அந்த மரண சவ ஊர்வலம், அடக்க ஊர்வலம் அதுக்கு மேலே இல்லை. இயேசு ஜீவாதிபதி, அவர் வந்தார். இங்கே மரித்தவன் உயிரோடு எழும்பினான். அதற்கு மேல் அடக்க ஆராதனை கிடையாது, அங்கே அந்த ஊர்வலம் கிடையாது, அங்கே அடக்கம் கிடையாது. ஆக இயேசு வரும்போது ஜீவன் வருகிறது, கர்த்தர் வந்தால் அங்கே ஜீவன் வருகிறது. இன்றும் கூட கர்த்தர் உங்களுக்கு வருகிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா நேரமும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் தான் அந்த உணர்வு இல்லாமல் நம்ம வீட்டு காரியங்கள், வேலை காரியங்கள், வீட்டு பிள்ளைகள், பெற்றோர், இந்த மாதிரி காரியங்கள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், அதை நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர் கூட இருக்கிறாரே, இதை நாம் நினைத்து பார்த்தால் நல்லது. இங்கே இந்த சிறு பெண் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவு இருந்திருந்தால் அங்கே போனால், எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போனால் நிச்சயமாக அவர் குணமாக்கி விடுவார். ஆம், அந்த சிறு பெண் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நாகமானுக்கு சென்றது. அவனும் வந்தான், சுகமாகி போனான். சரி, அதோடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அவன் சுகமாகி அதாவது யோர்தானில் 7 தரம் மூழ்கினதில்லை 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். மற்ற எல்லா வியாதிகளையுமே பொதுவாக மக்கள் சகித்து கொள்வார்கள். குஷ்டரோகம் என்று சொன்ன உடனேயே
ஒரு அருவருப்பாக, மற்றவர்களெல்லாம் அதை ஒரு அருவருப்பாய் பார்க்கிறார்கள். அந்த காலங்களில் சுகமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அந்த இல்லை. இப்பொழுது இருக்க காலங்களில் இந்த குஷ்டரோகம் வரும்போதே போயிட்டாக்க அதற்கான கூட்டு மருந்து என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டோம்னாக்க அந்த அந்த நோய் போய் விடுகிறது என்று இப்போல்லாம் அந்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் அந்த காலங்களில் வேறு வழி இல்லை. குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே ஊரை விட்டு வெளியே தான் குடியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு படைத்தலைவன் அந்த தேசத்தில் எண்ணிக்கை உள்ளவர்களிடத்துல ஒருவன் 7-8 பேர் 10 பேர்னால் அதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஆளாகவே இருக்கிறான். அவனுக்கு குஷ்டரோகம், ஆனால் நல்ல மனுஷனாக இருந்திருக்கான். சரி, கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிட்ட வந்தால் சுகத்தை பெற்றுட்டான். இப்போ அதுக்கு பின்னாடி வர்ற கதையை கவனிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்க வேண்டும் என்றான். ஒரு பெரிய வெளிப்பாடு இவனுக்கு உண்டாயிருக்கிறது. என்ன சொல்லிட்டான்? இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிந்தேன். இது ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லையா? இந்த குஷ்டரோகம் இருந்த ஆள் எத்தனை டாக்டர்கிட்ட போயிருந்திருப்பாங்க, எத்தனை இந்த மாதிரி மந்திரவாதிகள்கிட்ட போய் சுகமாக்கணும்னு போயிருந்திருப்பாங்க, எத்தனை இடங்களில் முயற்சித்து தேசமாக அலைஞ்சிருப்பாங்கன்னு. அதாவது ஏழைன்னா வீட்டில் கிடப்பான், ஆனால் இவன் தேசத்தில் பெரிய ஆள், அதனால் எல்லா பக்கமும் போய் ஏதாவது ஒரு விதத்தில் சுகமாக முடியுமான்னு எல்லா முயற்சியும் செஞ்சுருந்துருப்பான். அவன் ஊரெல்லாம் நாடெல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச உலகமெல்லாம் சுற்றிட்டு இது மாதிரி சுகமாக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு சோர்ந்து போன நேரத்தில் தான் அந்த பெண் அங்கே பேசியிருந்திருக்கணும். அவனும் இப்போ சுகமாயிட்டு. ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் தெரிந்தது. என்ன தெரிந்தது? இஸ்ரவேலின் தேவனை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இது ஒரு வெளிப்பாடுங்க. சுகமாகிறது சந்தோஷம், சுகமாக்கிட்ட தீர்க்கதரிசி உனக்கு என்ன வேணும், ஒரு 100 பவுனு தரவா, அது பேரம் பேசுறது, கிடைச்ச சுகத்துக்கு கரையம் கொடுக்கறது. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான்? இந்த இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறே தேவன் இல்லை என்று, பூமியிலே வேறு தேவன் இல்லை என்று நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். இது ஒரு நல்ல வெளிப்பாடு இல்லையா? எங்கே நான் இன்னொரு வசனத்தை இது மாதிரி இருக்கிறத சொல்கிறேன். யோசுவா 2வது அதிகாரத்தில் அந்த ராகாப் என்ற வேசி அந்த இஸ்ரவேலின் மனுஷர் 2 பேர்கிட்ட வேவு பார்க்க வந்தவங்ககிட்ட என்ன சொல்கிறா? உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். சூப்பராக சொல்லிட்டா. இவ யார்? எரிகோ ஊர்க்காரி. ரொம்ப பரிசுத்தவாட்டியா இல்லை, இவளுடைய வாழ்க்கையே ஒரு வேசி அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. அவளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இது ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இப்படி ஒரு வெளிப்பாட்டை பெற்றுதானே இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே தேவன், இயேசுவே இரட்சகர், இயேசுவே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர் என்ற இந்த வெளிப்பாட்டை பெற்றுதானே நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள். அதுபோல் இந்த ராகாப் என்ற வேசி, அவளுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. அவள் அன்று இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்ரவேலரோடு சேர்ந்து கூட்டமாகி இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மனுஷி ஆகிவிட்டிருந்தாள். அந்த ரூத் என்ன சொன்னான்? உன்னுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மறிக்கிற இடத்துல நான் மறித்து அடக்கம் பண்ணப்படுவேன்.
அப்படி சொன்ன உடனே அது அது எப்படி ஒரு பெரிய வெளிப்பாடு. நவோமியோட நடவடிக்கைகளை பார்த்து இந்த நவோமி உண்மையிலே தேவனுடைய மனுஷியாக இருக்கிறாள். இவளுடைய வாழ்க்கையிலே நடந்த சோகங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் இருக்கலாம், ஆனால் எவ்வளவு சோகமான காரியங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் இவள் கர்த்தர்கிட்ட உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், சத்தியத்திலே நடக்கிறாள் என்று அவள் பார்த்து அதை கண்டுபிடித்திருக்கிறாள். ஒரு வெளிப்பாடு அவளுக்கு உண்டாக இருந்திருக்கிறது. ஆக அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு தான் அந்த ரூத் வர்றான். அவள் மோவாபிய பெண். இந்த ராகாப் எரிகோ சபிக்கப்பட்ட தேசத்தில் இருந்த ஒரு மனுஷி பாருங்கள். அப்போ அதெல்லாம் கர்த்தருடைய காலங்களில் தான் நடந்திருக்கு. இதை நீங்கள் பாருங்கள், ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. அதாவது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் திறக்கும், இல்லாட்டி திறக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வெறும் சத்தியம் பைபிளிலிருந்து அது விடுதலை ஆக்கலை. ஆனால் இதை நீங்கள் அறியும் போது எப்படி அறியுறீங்க? ஓ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன், இயேசு கிறிஸ்துவோடைய பிதாவாகிய தேவனே அந்த தேவன். இன்று இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்ம எல்லாம் சந்திக்கிறார், அவர் மூலமே நமக்கு பரிகாரம் செய்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு இருந்தால் தான் நீங்களும் நானும் அதை தொடர்ந்து பின்பற்றி போக முடியும். இல்லாட்டா இந்த வெளிப்பாடு இல்லை. பல இடங்களில் பல ஆட்கள் சொல்கிற கதையை கேட்டு அப்படியே அங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக இந்த வெளிப்பாடு அவசியமாக இருந்தது. இங்கே நாகமானுக்கு வெளிப்பாடு வந்து விட்டது. என்ன? பூமி எங்கும் வேறே தேவன், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் ஒரு காணிக்கை வாங்கிக்கங்க அப்படி சொல்கிறான். அதற்கு அவன், எலிசா, நான் வாங்குகிறதில்லை. நான் காணிக்கை வாங்கினா உன்னை சுகமாக்குனதுக்கு நீ ஏதோ காசு கொடுத்த மாதிரி, கரையம் கொடுத்த மாதிரி ஆயிரும். அதெல்லாம் இல்லை, நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் என்னை உன்னை சுகமாக்கினாரே, அவர் பேரால் சொல்கிறேன், நான் வாங்க மாட்டேன். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் எனக்கு 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. என்ன மாதிரி ஒரு தீர்மானம் பார்த்தீங்களா? இவன் ரட்சிக்கப்படக்கூடிய நல்ல இருதயம் இருந்திருக்கிறது. ஆதலால் தான் சிறு பெண் மூலமாக நாச்சியாரிடத்தில் பேசி அது மூலமாக நாகமானுக்கு சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசிக்கிட்ட போனால் சுகமாகும். இங்கே சுகமாகிறதுக்கு தான் வந்தான் அவன், ரட்சிக்கப்படுறதுக்கு வரலை. சுகமாகிறதுக்குன்னு வந்தான். சரி, அந்த யோர்தான் நதியில் 7 தடவை முழுகின போது சுகமாச்சு, சந்தோஷம்ப்பா, இருந்தால் உனக்கு ஒரு காணிக்கை வாங்கிக்க, நான் போகிறேன் அப்படி சொல்லலை. காணிக்கை கொடுக்க வந்தான், அதை இவன் வாங்கலை. ஆனால் அவனுக்கு என்ன நடந்திருக்கிறது? ஒரு பெரிய வெளிப்பாடு வந்திருக்கிறது. வேறே தேவன் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்? உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு பாலித்தீயிசம், பல தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு கோட்பாடு இருக்கிறது. 1000 தெய்வங்களை வணங்கி கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒன்று சேர்த்து சொன்னால் 1000தோட ஒன்று சேர்த்து 1001 ஓகே என்று சொல்லி எத்தனை தெய்வங்களை வேண்டுமானாலும் அவர்கள் வணங்க ஆயத்தமாயிருப்பார்கள். ஆனால் உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமாயிருக்கிறவர். அவரே சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவரே மனுஷனையும் உண்டாக்கினவர். இவர் ஒருவரே சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். ஆக உண்மையான தேவன் இவர்தான். அப்படி இருக்கும்போது அவர் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார்? இந்த நாகமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வந்தது? இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனே தேவன் என்றும்,
வேறே தேவன் இல்லை என்றும் ஒரு பெரிய வெளிப்பாடு வந்தது. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வந்ததா இல்லையா? இவர் ஒருவரே கர்த்தர், இயேசு ஒருவரே இரட்சகர், இவரை தவிர வேறு எங்கேயுமே ரட்சிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, பரலோகம் போக வர வழி இல்லை என்று உங்களுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வந்ததா இல்லையா? இயேசுவும் கூட நானே வழியும், நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான். அப்போ பிதாக்கிட்ட பரலோகத்துக்கு போகணுமானா இயேசு கிறிஸ்து தான் வழி என்று அவரும் சொல்லியிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது. நாகமானுடைய இருதயத்தில் அப்படி ஒரு வெளிப்பாடு உண்டாயிற்று. அந்த ராகாப் என்ற வேசியுடைய இருதயத்தில் அப்படி ஒரு வெளிப்பாடு உண்டாயிற்று. இன்றைக்கு பூமி எங்கும் சகல தேசங்களிலும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவருடைய இருதயங்களில் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது. ஆதலால் தான் உலகெங்கும் பூமி எங்கும் அங்கே ஆங்காங்கே சிறு சிறு சபைகள் எழும்பி சத்தியத்தை போதிக்கிறார்கள். இந்த தேவனிடத்திலே சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தில் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியம் மட்டுமில்லை, இவர் அன்பாகவே இருக்கிறார், இவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார், ஜீவனை கொடுக்க ஆசீர்வதிக்கிற அப்படி தேவனாயிருக்கிறார். இந்த வெளிப்பாடெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆதலால் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறோம். கர்த்தரை விட்டு போனாவே ரட்சிப்பு போச்சுன்னு நமக்கு தெரியும். ஆதலால் கர்த்தரே தேவன்னு நம்ம இங்கே சொல்லுவோம். ஆனால் அந்த பாலித்தீசம், பல தெய்வ வழிபாடு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் இயேசுநாதரையும் கும்பிடுறேன், அவங்க பிதாவையும் கும்பிடுறேன், ஏன் தீர்க்கத்தை என்னது பரிசுத்தாவியை கும்பிடணுமா கும்பிடுறேன், இல்லை நான் வேறு அப்போஸ்தலர்கள்லாம் இருக்காங்களே கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை வேணாலும் கும்பிட ரெடியாக இருப்பாங்க. அதை அந்த பைபிள் போதிக்கிற இடங்களில் சொல்லுவாங்க, இன்க்ளூவிசம், எதை வேணாலும் சேர்த்துக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய விஷயம் வந்த உடனே எக்ஸ்க்ளூவிசம், இது உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டது, இந்த உலகத்தோடு ஒத்து போகாது, இது பிரித்தெடுக்கப்பட்டது, இது சத்தியம், உலகமெல்லாம் பொய்யில் கிடக்கு, ஆனால் இது சத்தியம் என்று உங்களுக்கும் தெரிகிறது. எல்லாருக்கும் தேவன் அப்படி தான் வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா தேவன் சத்தியவரர். யோசுவாவை குறித்து எழுதியிருக்கிறது, அவன் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஏன்னா கர்த்தர் தான் தேவன், இவர்கிட்ட உட்காந்துக்கிறேன், இவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு அங்கே எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ஜனங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, இவர்கள் கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பார்கள், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சகல ஜாதிகளோடு இவர்கள் கலவாமல், ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாக இருப்பார்கள். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கு. தனித்துன்னா எப்படி? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கிற அப்படி ஒரு ஜனமாக. இன்னும் ஒரு 10 தெய்வம் இருக்கு சேர்த்து கும்பிடலாம். நோ, கர்த்தரே தேவன். அங்கே இஸ்ரவேலருக்கு பாகால்களை ஆராதித்து கடைசிக்கு குழப்பமாகி போச்சு. தேவன் யார், பாகால் கடவுளா இஸ்ரவேலின் தேவன் கடவுளாங்கிற டவுட் வந்துருச்சு. அந்த சமயத்தில் தான் எலியா வர்றான். வந்து 2 மனதினால் எவ்வளவு நாள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, என்னத்துக்கு 2 மனசு இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று அப்படி கேட்குறான். அப்போ இஸ்ரவேலின் தேவன்னா இஸ்ரவேலின் தேவன் மட்டும்தான். நாகமானுக்கு இப்பேற்பட்ட நல்ல வெளிப்பாடு கிடச்சிருச்சு. அவன் சொல்கிறான், 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க மண் இந்த தேசத்திலிருந்து நான் கொண்டு போக எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்குறான். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. நீங்களும் நானும் இப்படி தானே ஒரு தீர்மானத்தோடு வந்தான். பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தொழுது கொள்வேன், வேறு வழிபாடுகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு தானே வந்தான். அப்படியாக இங்கே இந்த மனுஷன் சொல்லுகிறத பாருங்க. அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. சங்கீதத்தில் ஒரு இடத்துல எழுதியிருக்கு, அந்நிய தேவர்களின் நாமத்தை என் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டேன்.
இது எப்படி? ஆக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நாகமான் சீரிய தேசத்து மனுஷன், கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனா அல்ல சீரிய தேசத்துக்கும் தேவனா அல்ல உலகங்க இருக்கக்கூடிய எல்லா மனுஷருக்கும் தேவனா? எல்லா மனுஷரும் ஆதாமின் சந்ததியாய் வந்தார்கள். ஒருவேளை பல தேசங்களில் பல ஜாதி ஜனங்களாக குடியிருக்கலாம். ஆனால் சிருஷ்டிப்பு அந்த ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதியிருக்கிறது போல ஆதாமின் சந்ததியாய் எல்லா மனுஷர் இருக்கிறார்கள். அப்படியானா பூமியில் இருக்கக்கூடிய சர்வ மனிதருக்கும் தேவன் யார்? இந்த வானாதி வானங்களை சிருஷ்டித்த ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற, ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமல் தாமாகவே என்றென்றும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த சர்வ வல்லமை உள்ள இந்த தேவன் தானே தேவன். இவர் சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்திருக்கிறவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவரே தேவன். இந்த தேவனை அண்டிக் கொள்ளுகிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது நாகமான் பாக்கியவானாக மாறினான். ஆம் அருமையானவர்களே, இது நமக்கு போதிக்கப்படுகிறது. சரி, அடுத்த வசனத்தை கவனிப்போம். இது நமக்கு நிறைய விசுவாசிகளுக்கு சில பிரச்சனையாக இருக்கிற விஷயங்கள். 18வது வசனம், 18-19. ஒரு காரியம், அதாவது இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. என்னது? என் ஆண்டவன், அதாவது சீரிய தேச ராஜா, அவனுடைய தெய்வத்தை பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். நான் கர்த்தரை தான் தொழுது கொள்ளுவேன், அந்நிய தேவர்களுக்கு நான் பலியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் ராஜா இருக்கானே, அவன் ரிம்மோன்கிற தெய்வத்தை வணங்குற ஆள். அவன் ஒவ்வொரு நாளும் அவன் கோயிலுக்குள்ளே போகும்போது நான் அவனோட கூட போக வேண்டியிருக்கு. அங்கே போய் அவன் பணிந்து கொள்கிறப்ப நானும் பணிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். நான் கேட்குறேன், மனசாரவா அந்த தெய்வத்துக்கு பணிஞ்சிருப்பான்? இல்லை. அவன் சொல்லிட்டான், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கே சர்வாங்கத்தையும் பலிகளையும் செலுத்துவேன், வேறு வழியில் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இந்த எஜமான், இந்த ராஜா போய் ரிம்மோன் கோயிலில் பணிந்து கொள்ளும்போது நான் அவரோட கூட பக்கத்தில் கூட போக வேண்டியிருக்கு, கைலாகு கொடுத்து போக வேண்டியிருக்கு. அங்கே அந்த ஆள் பணிந்து கொள்கிறப்ப நானும் பணிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் மன்னிப்பாராக. அதாவது இன்னும் திரும்பி சீரிய தேசத்துக்கு போகலை, ரட்சிக்கப்பட்ட உடனேயே கர்த்தர் இவர்தான் தேவன் தெரிந்து கொண்ட உடனேயே அப்போ ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன என்று ஒரு பெரிய வெளிப்பாடு வந்து விட்டது. ஆதலால் அங்கே பணிந்து கொள்ள மாட்டேன் அதெல்லாம் தீர்மானிச்சுட்டு, ஆனால் இந்த ஆள் இப்படி இருக்கிறான், நான் அங்கே போக வேண்டியிருக்கேன், அந்த ஆளுக்கு வெளிப்பாடு வரைக்கும் இப்படி தான் இருப்பான், நான் கூட போக வேண்டியிருக்கேன், இதை கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக. அதற்கு தீர்க்கதரிசி சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு போனான். ஆக இதை கொஞ்சம் சற்று கவனியுங்கள். இது போன்ற சில பிரச்சனைகள் விசுவாசிகளுக்கு இருக்கிறது. கூடுமானவரை இந்த மாதிரி காரியங்களில் நாம் தலையிடாது இருப்பது நல்லது. இந்த கம்பெனியில் வேலைக்கு போனால் இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியும் வேண்டாம், அந்த வேலையும் வேண்டாம், அந்த சம்பாத்தியமும் வேண்டாம். இந்த இடத்துல நாகமான் போய் எக்கு தப்பாக மாட்டிக்கிட்டான். அவன் கடைசிக்கு அந்த படைத்தலைவனாகவும் இருந்திருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன். இவன் கூட போனாக்க கடைசிக்கு இந்த மாதிரி ரிம்மோன் கோயிலில் போய் பணிய வேண்டியிருக்குன்னு அவன் விற்றுட்டு போயிருந்திருப்பான் நினைக்கிறேன். ஆனால் அப்போதைக்கு தெரிஞ்ச மட்டுக்கு அவன் இதை கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கிறான். ஓகே, இன்னும் ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி
தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் விட்டுவிட்டார். பொதுவாக இவனிடத்தில் வருகிறவர்கள் ஏதோ வெகுமதி கொண்டு வருவார்கள், அதை வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் நாகமான் விஷயத்தில் எலிசா தீர்க்கதரிசி வாங்கலை. அவன் இந்த கேயாசி அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேலே ஆணையிட்டு, ஏன்னா இவனு வாங்கக்கூடாதுங்கிறத கர்த்தருடைய ஜீவன் மேலே ஆணையிட்டால் போய் வாங்குவேன். தப்பாக முடிஞ்சு போச்சு. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியா என்றான். அதற்கு அவன் சுகசெய்தி தான், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 2 பேர், 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைத்தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அப்போ எலிசாவுக்கு 2 பிள்ளைகளாவது இருந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே. அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார். பொய்யே. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று, 2 பையங்க வந்திருக்காங்க, 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருத்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளிலே 2 மாற்று வஸ்திரங்களோட கூட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். நீ சமக்க வேண்டாம், வேலைக்காரனை வச்சு விட்றேன், அவன் கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாங்கிக்க. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டில் வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். எலிசாவுக்கு தெரியாமல் அனுப்பிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். எங்கே இருந்து வந்தாய்? யாவது தேவன் பிசாசை பார்த்து கேட்ட மாதிரி, நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டால், பூமி எங்கும் உலாவி சுற்றித்திருந்து வருகிறேன் அப்படி சொன்ன மாதிரி இருக்குது. இந்த தீர்க்கதரிசி கேட்குறான், எங்கே இருந்து வருகிறாய்? அதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, இந்த மனுஷன் அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்தான், ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். கொடுமையாயிருச்சுங்க. நாகமான்ட்ட இந்த வியாதி இவன்கிட்ட வந்துருச்சு. இது மாதிரி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஏதாவது ஏடா கூடமாக யார்கிட்ட பணத்தை வாங்கக்கூடாதோ அந்த இடத்துல வாங்கினா அப்புறம் அங்கே இருக்க வியாதி இங்கே வரத்தான் செய்யும். இதை ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறேன். பொதுவாக இந்த ஊழியக்காரர்கள் அவ்வளவு கவனமாக இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் நல்லா கவனமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் சரி கொடுக்குறான் வாங்கிக்கலாம் என்று கர்த்தர் வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறதை வாங்கி இப்படி ஒரு பாவத்தை கட்டிக்கொள்கிறார்கள், இப்படி ஒரு வியாதியை கட்டிக்கொள்கிறார்கள், இப்படி ஒரு சாபம் வருகிறது. கேயாசி சாபத்தை கட்டி கொண்டது போல நீங்களும் நானும் எந்த விதத்திலும் சாபத்தை கட்டிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் அந்த மனிதர் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா என்கிறது ஒரு கேள்வி வருகிறது. நாம் கூட கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்போது சுத்த இருதயத்தோடு நம்முடைய மனதார விருப்பத்தோடு கொண்டு வர வேண்டும். மனதார விருப்பத்தோடு கொண்டு வராவிட்டால் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. அதுக்கு ஒரு கர்த்தர் தனிக்கணக்கு வச்சிருப்பார். ஆதலால் அருமையானவர்களே, காணிக்கை கொடுக்கறது முதல் கொண்டு உத்தமமாக இருக்க வேண்டும். யாரிடத்துல காணிக்கை வாங்கக்கூடாது. ஆனால் அநேகர் அந்த வாங்கக்கூடாது என்ற இடத்துல அதை வாங்கி பணம் கிடச்சிச்சு. ஆனால் அதோடு சேர்ந்து வியாதி தரித்திரம் அந்த 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 சாபம் வந்தது. இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட சாபங்களில் வாழ்ந்திருக்கிறதை நீங்கள் கவனித்து பார்த்தால் கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆதலால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாக இருப்போமாக, சபையாக இருப்போமாக, கர்த்தர் சொல்லுகிற வேலையை மாத்திரம் சொல்லி செய்து நாம் வாழ்வோமாக. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை தேவைகளை சந்திக்கிற தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை தேவைகளை சந்திப்பார். ஆதலால் எல்லா விதத்திலும் சத்தியத்திலே நடப்போமாக. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.